ஹலோ சரவணன். ஐவி தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ பாத்துருவோமா? பார்த்துடலாம். நாளைக்கு தேர்ட் டெஸ்ட் காபால நடக்குது. காபா வந்து அவங்க போட்ரஸ்ட். நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணணும், ஆமா, நம்ம அதை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ஆமா. இது பாத்தீங்கன்னா இவங்க டெஸ்ட் சீரிஸ் போட்ட அந்த ஷெடியூலே ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் அவங்க வின் பண்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பெர்த், டே நைட்ல அவங்க எப்பவும் வின் பண்ணிடுவாங்க அடிலைட்ல. இப்ப காபா. ஆமா. ஸோ இது மூணுமே ஆஸ்திரேலியாவோட வந்து ஒரு கோட் தான். So அதுல பெர்த் வந்து ம். நம்ம அடிச்சிட்டோம். டே நைட் டெஸ்ட்ல அவங்க வழக்கம் போல ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தோத்ததே இல்ல. ஸோ இப்போ நாளைக்கு வந்து முதல் கொஸ்டின் என்னன்னா, ரோஹித் எங்க ஆடணும்? ரோஹித் பெட்டர் வந்து ஆறாவதுலயே கண்டினியூ பண்ணலாம். நான் என்ன ஓகே. பிராங்கா கேட்டேன்னா ரோஹித் டீம்லயே இருக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். ஆனா கேப்டன் சேஞ்ச் பண்ண முடியாது இருக்கிற ஃபார்ம்ல. ரோஹித் தேவையில்லை. பட் ரோஹித் வந்து ஆறாவதுலயே கண்டினியூ பண்றது பெட்டர் ஃபார் டீம் பெர்ஸ்பெக்டிவ், டீம் பேலன்ஸ்க்கு. ஸோ அவன் வந்து ஏன்னா 5 பண்ணிட்டு 7 நிதிஷ் ரெட்டி இருக்கும்போது ரோஹித் வந்து அந்த கைட் பண்ணி பவுலர்ஸோட ஆடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஆனா இந்த காபா பிச் வந்து ரோஹித் ஸ்டைல் சூட் ஆகும். ஏன்னா பவுன்ஸ் நல்லா ஆமா. வரும், பேஸ் நல்லா ஆனா வரும். அதே மாதிரி தேர்ட் டீப் இதுல டீப் மிட் விக்கெட்ல இல்ல இதுல ஆள் வச்சு கரெக்டா பந்து போடுவாங்க. எங்க ஆளு சரி ஷார்ட் பிச் போட்டாங்களான்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு, ஏன்னா அது மாதிரி நிறைய ஆஸ்திரேலியால நடந்திருக்கு போன ஆமா, ஆமா. முன்னாடி எல்லாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6லயே ஆடட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ராகுல் பண்டா போன மேட்சுமே அன்னைக்கு டே ஒன்ல வந்து ஓவர் கேஸ்ட்ல ஒரு 30 30+ அடிச்சாப்லன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ ஒன் மோர் மேட்ச் கொடுத்துட்டு மேபி ஃபோர்த் மேட்ச் வந்து இந்த மேட்சும் இதாகல அப்படின்னா ஆமா. ரோஹித் முன்னாடி வந்துட்டு ராகுல் ஏன்னா ராகுல் வந்து நம்பர் 6 பெட்டராகவே ஆடுவாப்ல. ஆனா ரோஹித் ராகுல் தானே ஆமா நம்ம ஸ்கேப் ரோஹித் வந்து போட்டு மேல ஏன்னா போய் ஆடுறத மேல ஆடு. ஆமா கீழே. நியூபால்ல தான் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கிறாப்ல ரோஹித். சோ வந்து ஒரு ஆப்ஷன் இல்ல. இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம போய் சீரியஸ் ஜெயிக்கிறதும் கஷ்டம் தான். தேர்ட் சீமரை பத்தி பேசுவோம். கன்ஃபார்மா ஹர்ஷித் ராணாக்கு பதிலா ஆகாஷ் தீப் எடுப்பாங்க. பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ராணா வந்து நல்லா இருக்கு. அதாவது பேஸ் எல்லாமே இருக்கு, ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா 4 நல்ல பால் போட்டு 2 லூஸ் பால் போடுறது வந்து டெஸ்ட்டுக்கு வந்து சூட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. டைரக்டா ஆஸ்திரேலியா கூட்டு வந்துட்டாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் மேட்ச் விளையாட்டு அந்த கண்டிஷனுக்கு இன்னும் அடாப்ட் ஆகிட்டு வந்திருக்கலாம். ஆகாஷ்தீப் கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஆமா, ஒரு ஆல்ரெடி தேர்ட் ஆடிட்டு. சீப்பர் ஒரு நல்ல தேர்ட் சீப்பர் நல்ல ஆப்ஷன். முகமது ஷமி லைட் வெர்ஷன் மாதிரி தான் ஆகாஷ் தீப். ஸோ அந்த சீம் பிரசன்டேஷனும் லைன் லென்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ தேர்ட் ஆமா. சீமர் வந்து அட்லீஸ்ட் ரன்ஸ் லீக்கேஜாவது கண்டெயின் பண்ணும். இன்னொரு சீமர் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இன்னும் மேல கொண்டு வந்து விளையாடணும். ஸ்பின்னர் இது ஆமா. ஸ்பின்னர் வந்து போன தடவை அஸ்வின் வச்சு விளையாண்டாங்க. இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஆமா, அஸ்வினே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% அஸ்வின் தான் போற மாதிரி இருக்கும். ஓகே. இல்ல அப்படி செகண்ட் சாய்ஸ் போறதுன்னா சுந்தர் எடுக்கலாம். சுந்தர் வந்து ஆல்மோஸ்ட் சேம் அஸ் அஸ்வின் தான். 21 காபால அந்த நடராஜா 6 அடிச்சது இந்த பண்டோட விளையாண்டதுல வந்து சுந்தர் தான் வந்து இதே காபால தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷன். ஏன் நான் சொல்றேன்னா, ஜடேஜாவோட ஓவரால் ஸ்டாட் வந்து ஆஸ்திரேலியால நல்லா இருக்கு. பேட்டிங்லயும் சரி, ஏன்னா ஸ்பின்னிங் பெருசா நான் நாதர்லாண்டே வந்து 2 மேட்ச் சும்மா தான் வச்சிருந்தாங்க. சும்மா சேர்த்து வச்சிருக்காங்க, 15 ஓவர் ஒழுங்கே போடல. போடல. ஆமா 2 மேட்ச் சேர்த்தே 15 ஓவர் போடல. ஜட்டு வந்து பேட்டிங்ல ஒரு அடிஷனல் இதா இருக்கும். அது பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 7 தான் ஆடி ஆகணும். ஸோ நிதிஷ் ரெட்டியோட கூட ஒரு இன்னொரு, ஏன்னா நம்ம போன சீரீஸே நம்ம அதான் 5 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னும் விளையாண்டு ஜெயிச்சோம் 2 3 மேட்ச். ஷர்துல் தாக்கூர் ஒரு மேட்ச் அடிச்சது, அஸ்வினும் ஹனுமா விகாரியும் நின்று டிராப் பண்ணது. இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் பண்ட் இன்னும் ஃபயர் பண்ணல. அது ஒரு நெகட்டிவா இருக்கு. ஆமா. ஏன்னா அந்த டாப் 3 ரொம்ப ரிலைன் பண்ணி இருக்கிறோம். ஸோ பண்டும் இதுக்கு வரணும். ஸோ எப்படி ஜெயிச்சிடலாமா? 49-51. 49 இந்தியா, 51 ஆஸ்திரேலியா. நான் வந்து லாஸ்ட் மேட்ச் கேவலமா தோத்தாலும் பரவாயில்ல. நான் ஏன் சொல்றேன்னா 2 டீமும் பேட்டிங் போறதான். ஸோ ரொம்ப பெருசாலாம் இல்ல. இந்த டிராவிஸ் ஹெட் ஒருத்தன் தான். அவன் டிராவிஸ் ஹெட்டை மட்டும் அந்த ஆஸ்திரேலியால இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது பேட்டிங்ல. என்ன அந்த 1% 2% எக்ஸ்ட்ரா ஏன் 51-49 ஆஸ்திரேலியானா ஹேசல்வுட் திரும்ப உள்ள வந்தனால. ஆமா. போலாண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் போலாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஹேசல்வுட். நீ கூட நல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், கோலி விசஸ் ஹேசல்வுட். பார்த்தா நிறைய அக்ராஸ் ஃபார்மேட் ஹேசல்வுட்க்கு வந்து கோலி நிறைய தடவை அவுட் ஆயிருக்காப்ல. அவுட் ஆயிருக்காங்க. ஹெட்டோட ரோல் வந்து இங்க நம்ம பண்ட் ஈக்குவலைஸ் பண்ணிட்டா மேட்ச் நமக்கு பெட்டரா இருக்கும். அந்த ஏன்னா ஹெட் ஒருத்தர் ஆடுறது விஷயம் இல்ல, ரொம்ப சீக்கிரம் ஸ்கோர் பண்ணி மேட்ச் நம்ம தூக்கிட்டு போயிடுறாரு. ஆமா, அவன் 20 ஓவர்ஸ் ஆடினானா 100 அடிச்சிடறான்.
ஆமா 140 ரன் நோ டைம்ல அடிச்சுட்டு அதுதான் அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் ரெண்டு டீமுக்குமே வந்து டிஃபரன்ஸ். நம்ம என்ன பண்ணா வின் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணி பேட்டிங்கே எடுக்கலாம். என்ன திரும்ப திரும்ப போன செத்துக்கு சொன்ன மாதிரிதான் ஒரு 100 ஓவர் ஆடணும். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் 2 hours, அதாவது ஃபர்ஸ்ட் லஞ்ச் வரைக்கும் விக்கெட்டே இல்லாம 30 ரன் அடிச்சா கூட ஓகே. ஆனா அந்த பவுலர்ஸை டயர் பண்ணி தேர்ட் ஸ்பெல், ஃபோர்த் ஸ்பெல், செகண்ட் ஸ்பெல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்தாதான் நம்ம லாங் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா நமக்கு நிறைய சான்சஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்லாம் பெருசாகாது. பிச்சு வந்து ரொம்ப எதுனா அன்னிவனா ஆகுமா அப்படின்னு பிச்சு நல்ல கிரீன் கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து நம்ம ஃபோர்த் இன்னிங்ஸ் 200 டார்கெட்னாலே நம்ம 100 ஆல் அவுட் ஆயிரும். ஸோ பெட்டர் டு வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் பிளே லாங் இன்னிங்ஸ். ஆமா, ரெண்டாவது இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் அல்லது டாப் 4 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தர் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். அது ஆனனால முதல்ல ஜெயிச்சோம். இப்போ வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நாளைக்கு 5:50க்கு ஆரம்பிக்குது. பார்ப்போம், முடிஞ்சா நம்ம ப்ரிவியூ போடுற மாதிரி ட்ரை பண்ணலாம். அல்லது மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம போன டெஸ்ட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ பார்ப்போம். சரி, யாராவது ஒரு பிளேயர் நல்லா ஆடுவாங்கன்னு நாளைக்கு யார் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பேட்ஸ்மேன்? எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால வந்து லபுஷேன் வந்து ஃபார்முக்கு வந்துருவான்னு தோணுது. ஏன்னா போன தடவையே கொஞ்சம் ஸ்பார்க் காமிச்சான். அவன் வந்துட்டானா நமக்கு தலைவலி தான். ஏன்னா அவனோட லக்க பத்தி நமக்கு தெரியும். அது நமக்கு எதிராக அவனோட தெரியும். இந்தியாவில வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான். நான் திருப்பி ரிலை பண்றது வந்து பண்ட் தான். பண்ட் வந்து ஒரு பண்ட் வந்து ஃபார்முக்கு வந்தாலோ இல்ல பண்ட் வந்து அந்த பண்டோட நார்மல் வேலையை பார்த்தாலே நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ லபுஷன் அண்ட் பண்ட். நான் கில் நல்லா ஆடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாஸ்ட் டைம் 91 அடிச்சனால இந்த தடவை வந்து கில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறான். அதை இந்த தடவை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவான். ஒரு 50-100 அந்த மாதிரி போவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு பவுன்ஸ் ஆகிற பிட்ச்ல வந்து கில் நல்லா ஆடுவான். அதேதான், அந்த கொஞ்சம் ஏறி வர பிச்சர்ஸ்ல வந்து நல்லாவே ஆடுவாங்க. ஆனா அவன் பேக் ஃபுட் கேம் நல்லா இருக்கும் கில்க்கு. ஸோ இந்த பிட்ச்ல வந்து கில் நல்லா ஆடுவான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நாளைக்கு பார்ப்போம் பிரின்ஸ் கிங்கா மாறுறாரா, அதுக்கான தருணம் இது.